ஹாய் வியூவர்ஸ், மற்றும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம இன்றைக்கி நார்த்தாமலை பக்கத்தில் வந்திருக்கோம். ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் ஒரு இஸ்லாமியன், எனக்கு கோயிலில் என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய வியூஸ்க்காக தான் நான் கண்டிப்பாக வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த கோயிலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இன்னமும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து இங்கே பெரிய திருவிழா நடக்க இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப விசேஷமான திருவிழா வந்து இங்கே நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த நார்த்தாமலை அமைஞ்சிருக்க இடம் வந்து புதுக்கோட்டை டு திருச்சி ஹைவே. புதுக்கோட்டையிலேருந்து கரெக்டாக ஒரு 17 கிலோமீட்டரில் வந்து இந்த ஏரியா இருக்குது. ஸோ இந்த நார்த்தாமலை வந்து முத்தரையர்கள் சமூகம் இருக்குல்ல, அவங்களுடைய படைத்தலங்களுடைய தலைமையிடமாக அந்த காலத்தில் விளங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த ஏரியாவில் வந்து முக்கியமாக 3 கோயில்கள் இருக்குது. வட்ட வடிவிலான அந்த கற்கோவில் இருக்குது. அதே மாதிரி வந்து விஜயலாய சோழனுடைய குகை கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க கடம்பர் மலை கோவில். ஸோ இந்த 3 முக்கிய கோயில்களுமே வந்து இங்கே பண்டைய காலத்துலேருந்து இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக முத்துமாரியம்மன் கோயிலும் இங்கே வந்திருக்கு. இதுவுமே வந்து ரொம்ப பிரபலம், ரொம்பவுமே பிரசித்தி பெற்றதான். இதுக்குள்ளயா என்னையா? இதுக்குள்ள நான் வழி இல்லையே. வழி அப்படி போகலாமா? ஊருடைய என்ட்ரன்ஸில் ஒரு குட்டி நண்பர் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அவரையுமே சேர்த்து இழுத்துக்கிட்டு நம்ம இந்த இடத்துக்கு போனோம். ஸோ அவரை கைடாக வச்சு நம்ம இந்த விலாகை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கோயில்கள்லாம் வந்து 1014ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்க்குறதுக்கு ஒரு அழகான அகழி இருக்குது, நந்தி சிலைகள் இருக்குது. ஸோ சுற்றுலா பயணிகள் வந்தால் உட்காந்து அமர்ந்து ரிலாக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அழகான பிளேஸு, நல்ல ஒரு சுற்றுச்சூழலில் இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த குன்று, அந்த மலைகளுக்கு பேர் வந்து கடம்பர் மலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெளியூர் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஸோ இந்த விலாக் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த குறிப்பிட்ட நார்த்தாமலையோட அந்த திருவிழா சீசனில் இந்த ஏரியாவை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே 4 மணிக்கு 5 மணிக்கு வந்துடுறாங்க. இங்கே வால் முளைச்சவங்க இருக்காங்க. இது தூக்கிட்டு போய் அந்த கடம்பர் கோயிலை திறந்து அப்படியே உள்ளார வச்சு தங்க வச்சுருக்கோம். அதை கொடுத்துட்டு வீட்டில் அமைச்சிடுவாங்க. அதுக்கு நீங்கள் போய் வீட்டில் சொல்லக்கூடாது. ஏன்னு தங்க கேட்டால் இந்த தங்க எங்கள் வீட்டு கடம்பர் கோயிலில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னால் மண்டை வெடித்து செத்து போயிடும். 4 மணி 5 மணிக்கு மேலே வரக்கூடாதா? இங்கே பசுமாட்டையும் ஓட்டிக்கிட்டு வரக்கூடாது. பசுமாட்டையும் இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாதா? வால் முளைச்சவங்க உண்மையிலே இருக்காங்களா? உண்மையிலே அதுக்குள்ளே இருக்காங்க. உனக்கு யார் சொன்னது? நாங்கள் ஒரு தாத்தா அங்கிட்டு வந்தார். வால் முளைச்ச இங்கே கூப்பிட்டாங்க, உள்ளார போனார். போனவன் கதவு திறந்து கிடஞ்சி போனேன்னு தங்கத்தை கொடுத்து இது இவங்க கோமணத்தை கிழிச்சு வேட்டியில் வச்சு கொண்டு போயிட்டார் வீட்டுக்கு. அந்த வால் முளைச்சவங்க ஒருத்தன் வீட்டில் போய் யார்ட்டையும் சொல்லாத, அப்படியே மண்டை வெடிச்சிடும் அப்படின்னு சொன்னோடனே வீட்டில் போய் அவங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டாங்க, இது கடம்பர் மலையில் கொடுத்தாங்க வால் முளைச்சவங்க அப்படின்னு சொன்னோன்னே மண்டை உடனே வெடிச்சிருச்சு. அப்படி பயமுறுத்துறீங்க? இப்போ இங்கே நான் வரலாமா வரக்கூடாதா? சரி சரி, இந்த ஊர் கோயில் திருவிழாவாமே எப்போ? அது 7 மாதம் இருக்கு. 8 மாதம். இன்னும் 8 மாதமா இருக்கு? இல்லையே, ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதா சொன்னாங்க. உன் பேர் என்ன? என் பேர் மனோஜ்குமார். மனோஜ்குமார். மனோஜ்குமார், வால் முளைச்சவங்களோடையெல்லாம் நீ நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், சண்டை போட்டுறக்கூடாது. நீ நம்புறியா நீ வால் முளைச்சவங்க இருக்காங்கன்னு? இருக்காங்க நிஜமொழியே. நான் கேர்ள்ஸ் எல்லாம் பிடிச்சி கொடுத்துருக்காங்க தங்கத்தை. கேர்ள்ஸ் எல்லாம் பிடிச்சி எல்லாருக்கும் தங்கம் கொடுத்தாங்களா? வீட்டில் போய் சொல்லக்கூடாது. வீட்டில் போய் சொல்லக்கூடாது. நானும் வீட்டில் போய் சொல்ல மாட்டேன். எனக்கு தங்கம் தருவாங்களா? ஒரு எழுத்தை படிக்கணும், அப்போக்கே கதவு திறந்துடும். மனோஜ்குமார், எனக்கு தங்கம் தருவாங்களா மாட்டாங்களா? தருவாங்க. ஆனால் இப்போ அப்போ உள்ளார போனோம்னா எழுத்தை படிக்கணும். இப்போ எழுத்தை படிக்கணுமா? நான் எல்லாத்தையும் படிக்கிறேன். தங்கம் கொடுத்தா என்ன வேணா பண்ணுறேன். மனோஜ்குமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, 4 மணி 5 மணிக்கு மேலே இங்கே வந்தோம்னா வால் முளைச்சவங்க இருப்பாங்களாம். அந்த வால் முளைச்சவங்க நம்மளை தூக்கிட்டு போய் நம்மளுக்கு தங்கம் கொடுப்பாங்களாம். ஸோ இது வந்து மனோஜ்குமார் நம்மளுக்கு சொன்ன விஷயம். மனோஜ்குமார், உண்மையா தங்கம் கொடுப்பாங்க? அப்போ உங்கள் ஊரில் எல்லாருமே பெரிய வசதி எவ்வளோ இருக்கணும், ஏன் இல்லை? ஆனால் உள்ளார போக மாட்டாங்க. உள்ளார போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆனால் அந்த தங்கம் கொடுத்தது போய் சொன்னோம்னா தலை வெடிச்சிரும். வெடிச்சிரும். வெரி குட். மனோஜ்குமார், எத்தனாவது படிக்கிற? 5வது.
5வது படிக்கிற, வெரி குட். நம்ம மனோஜ்குமார் வேறு மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னார். ஸோ அதையுமே கேட்டு ரசிச்சுட்டு பார்த்து நீ பயப்படாத, அது பிஸ்கட் இருக்கிறதுனால தான் தலைக்கு வா. கடைசியில் இங்கே வால் முளைச்சவங்க வந்துட்டாங்க. சரி அவங்களையும் போய் பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு பக்கத்தில் போனோம். என்னையா உண்மையாகவே வால் முளைச்சவங்க வந்துட்டாங்களே. இவங்கல்ல ஆ, இது குரங்கு. அப்புறம் இவங்களுக்கும் வால் இருக்கா இல்லையா? ஆ, மனுஷங்க அது வாழ் முடிச்சவங்க. மனுஷங்களே வால் முளைச்சவங்க இருக்காங்களா? இப்படி இவங்களே இப்படி மிரட்டுறாங்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஏரியா தான் அந்த நந்தி சிலைகள் அமைஞ்சிருக்க ஏரியா. பக்கத்தில் அகழி, ரொம்பவே அழகான ஒரு இடம். நான் போய் நான் ஒரே அரை அவன்கிட்ட கேளுங்க. போ போ அப்படியே போ. தொல்லியல் துறையோடைய ஒரு நோட்டிஃபிகேஷன் போட பார்க்குறோம். ஸோ வியூவர்ஸ், இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.